இப்ப நல்ல காதல் ஓகே, கள்ளக்காதல் கள்ளக்காதல் அவங்களாம் வராங்களா? 10 மாதம் சுமந்து குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. உங்க குழந்தைய பெத்த உன்னுடைய குழந்தைய, புரியுதா? பனித்துளியில ஒரு சிறு துளி தான் அந்த கர்ப்பப்பைக்குள்ள போய் இருக்கிறது. பனித்துளியில ஒரு சிறு துளி தான் உன் கர்ப்பப்பைக்குள்ள போய் முடிகிறது. அவள் 10 மாதம் உன்னுடைய குழந்தைய கருவில் சுமந்து உன்னுடைய பேர் சொல்ற அளவுக்கு வளர்த்து, நீ செத்தா கொல்லி போடுற அளவுக்கு அவள் வளர்த்து கொண்டு வரா. அவளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மை தான் செய்யணும். துரோகம் செஞ்சா தப்பு. துரோகம் செய்தால் நீ எத்தனை கோயில் போனாலும் அந்த பாவத்தை மட்டும் திட்டுப்படி பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டேன். வரவங்களாம் இப்படி சொல்லி அனுப்பிச்சிருவீங்களா? அப்படியே சொல்லி அனுப்பிச்சிருவேன். அடுத்து நீ எவ்வளோ பெரிய அரசானா இருந்தாலும் ஆண்டியாக தான் போவேன். பெண்ணால் அழிந்தவர்கள் எத்தனையோ. பீழை விழுந்த கண்ணா உனக்கு கண் மீன் கண் போல இருக்கிறது, ஈரும் பேணும் சேர்ந்த தலையா உனக்கு அந்த நிறைய முடிகளா உனக்கு இதா இருக்கிறது. மாதவிடை மாதம் 3 மாதவிடை அந்த நாளில் நீ பக்கத்தில் கூட போக முடியாது. நான் பெண்களை குத்தம் சொல்ல, நானும் ஒரு பெண் தெய்வம் தான் வச்சுருக்கிறேன். ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறேன். இவ்வளவும் இருக்குது, அது உன் மனைவி கிட்ட தானே இருக்குது. அவகிட்ட சேர்ந்து வாழ்ந்துட்டு போ, நல்லா வாழ்ந்துட்டு போ. அவளை அழகுபடுத்து, மல்லி முல்லை மலர்களை வாங்கி கொடுத்து மனதை சந்தோஷப்படுத்து. அவளை எடுப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அழகு அவதாரம், புரிகிறதா? தெய்வத்தில் 7 தெய்வ கன்னி தெய்வமாக இருக்கிற மாதிரி 7 வாரத்தில் 7 நாளும் 7 அவதாரமாக அவன் முன்னாடி நிற்பா. ஒவ்வொரு அழகுலையும் நிற்பா.